வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாரோ டச் நித்திலா பாலாஜி. தீபாவளி அன்று இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்று மாலை நமக்கு அமாவாசை வருது. பொதுவாகவே தீபாவளி அன்னைக்கு காலையில் அமாவாசை வரும். சில வருடங்கள் நமக்கு தீபாவளி முடிந்த பிறகு அமாவாசை வருவது வழக்கமாக இருக்குது. இந்த முறை தீபாவளி அன்று மாலை தான் அமாவாசை வருது. ஐப்பசி மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை மகாலட்சுமிக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். லக்ஷ்மி குபேர பூஜை, மகாலட்சுமி பூஜைலாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த வரிசைப்படி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாத அமாவாசை லக்ஷ்மி குபேர பூஜைக்கு மிகவும் விசேஷம். ஸோ அன்று மாலை 4:15 மணிலேருந்து அமாவாசை ஆரம்பிக்குது. அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை எல்லோருமே செய்யலாம். பொதுவாக மகாலட்சுமி பூஜைனா என்னென்ன பண்ணுவோம்? ஒரு 108 நாணயங்கள் வச்சு மகாலட்சுமியை பூஜை பண்ணுறது, குங்குமத்தால் பூஜை பண்ணுறது, இல்லை 108 மலர்களால் அர்ச்சனை பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் லக்ஷ்மி குபேர பூஜைக்கு நமக்கு என்ன வேணும்? லக்ஷ்மி குபேரர் படம் அல்லது லக்ஷ்மி குபேரர் விக்கிரகம், அப்படி இல்லைனா அஷ்டலக்ஷ்மி படம், மகாலட்சுமி படம் என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இங்கேயும் விநாயகர் தான் முதல்ல. ஸோ விநாயகர் விக்கிரமும் மஞ்சள் பிள்ளையாரோ எடுத்து வச்சு அவருக்கு அருகம்புல் சாத்திடுங்க. அப்புறம் மகாலட்சுமிக்கு பிடிச்ச மலர்கள் எல்லாம் வச்சுருங்க. முக்கியமாக தாமரை இருக்கணும். ஒரே ஒரு தாமரையாவது கட்டாயமாக அன்னைக்கு வாங்கி வைக்கிறதுக்கு பாருங்கள். மகாலட்சுமியோட 108 போற்றி சொல்லி முதல்ல வழிபாடு பண்ணுங்கள். அப்புறம் குபேரருக்கு 108 போற்றி சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக, இதை 108 முறை சொல்லலாம். இல்லை 108 போற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் அதையும் சொல்லலாம். குபேரரை பொறுத்த வரைக்கும் ஓம் குபேராய நமக அப்படின்ற ஒரு எளிமையான மந்திரமே நீங்கள் 108 முறை பாராயணம் பண்ணலாம். மகாலட்சுமிக்கு துளசியும் ரொம்ப முக்கியம். ஸோ துளசியும் அன்றைக்கி மகாலட்சுமிக்கு வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் அல்லது படைக்கலாம். இது லக்ஷ்மி குபேரர் எந்திரம் மாதிரி எங்களுக்கு போட தெரியும் அப்படின்றவங்க அந்த எந்திரம் வரைஞ்சி நீங்கள் பூஜை பண்ணலாம். எந்திரம் ஆல்ரெடி வீட்டில் வச்சுருக்கோன்றவங்க அந்த எந்திரத்துக்கு பூஜை பண்ணலாம். இது எதுவும் தெரியாதுன்றவங்க அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு வெத்தலை வச்சு குங்குமமோ 108 நாணயங்களோ 108 மலர்களோ வச்சு இந்த இப்போ சொன்ன மந்திரங்களை வச்சு நீங்கள் பூஜை பண்ணாலே போதும். இது மாதவிடாயாக இருந்தால், பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தால் அவங்க செய்யக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம்? வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் அடுத்த வெள்ளிக்கிழமையும் இதை பண்ணலாம். இந்த லக்ஷ்மி குபேர பூஜை நீங்கள் வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்லையோ இல்லை மாதம் வரக்கூடிய பௌர்ணமியிலையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரர் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வாசம் செய்வாங்க. தனம், தானியம், செல்வம்னு நீங்கள் நினைக்கிற எல்லாமே உங்கள் வீட்டில் எப்போவுமே நிறைஞ்சிருக்கும். ஸோ இந்த விசேஷமான நாளில் தீபாவளி அன்று இந்த லக்ஷ்மி குபேர பூஜை மாலை நேரத்தில் வழிபாடு செய்து அனைவரும் மகாலட்சுமியின் அருளும் குபேரனின் அருளும் பெறணும். இது குபேரர் அவருடைய செல்வமெல்லாம் இழந்ததுக்கு பின்னாடி அந்த இழந்த செல்வத்தை மீட்கிறதுக்கு சிவபெருமானே அறிவுரையாக கூறி குபேரர் மகாலட்சுமியை வேண்டி அவருடைய செல்வத்தை எல்லாம் மீட்டெடுத்தார். அதை தான் இப்போ நம்மளும் இங்கே பண்ண போகிறோம். அதனால் என்னென்ன உங்களுக்கு தேவையோ அந்த வேண்டுதலெல்லாம் வச்சு இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை சிறப்பான முறையில் செய்து முடிங்க. அனைவருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கட்டும். நன்றி அன்பர்களே.